அதிமுகவோட திட்டங்கள் மட்டும் இல்ல, பாஜகவோட மத்திய அரசு திட்டங்கள்ல கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் கொடுக்கறதாக சொல்லி இந்த மாதிரி மக்களை வந்து நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி அவர்களை வந்து அவரை ஒரு இளைஞராக காட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா காட்டி அவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அவருக்கு பின்னாடி வந்து இளைஞர் பட்டாளம் இருக்கு, அந்த மாதிரிலாம் அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க சொன்னனாலதான் சிபிஐ விசாரணைக்கு வந்து இது போச்சு, அஜித்குமாரோட கொலை வழக்கு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விஷயத்திலயும் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தினாலதான் அந்த பிரச்சனை வந்து சிபிஐக்கு மாறுச்சு. இன்னும் காசு சம்பாதிச்சிட்டாங்க, ஊழல் காசு, எல்லாம் ஊழல் காசு தலைவிரிச்சு ஆடுது. முதலீடுன்ற பேர்ல வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த காசெல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது? விவசாயிகளுக்கு அத்திக்கேடு அவினாஷி திட்டம் இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை தான் பாராட்டுறாங்களே தவிர வேற யாரையும் பாராட்டல. இன்னைக்கு அவங்க டிஎன்பிசி அவங்களோட அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வஞ்சனை செஞ்சது யாரு, திமுகன்றது அவங்களுக்கு தெரியுமே. இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் லீடிங்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு முதலமைச்சரா வேணும்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராமி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீட்டை தான் போராடி பெற்றதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு மேம்? அதுதான், பொயிலேயே வளர்ந்து பொயிலேயே வடை சுடுறது வந்து திமுகவோட வழக்கம். அது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பொய் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அறிக்கை, அவங்களோட தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தாச்சுன்னா எத்தனையோ விஷயங்கள் பொய் சொல்லி தான் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் அப்படியே நல்லா வஞ்சனை செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா ஐயா எடப்பாடியார் அவர்களோட சாதனைகள், அவர் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அத்திக்கடு அவினாஷி திட்டமாக இருக்கட்டும், ஓகேங்களா, அம்மா மருத்துவ திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்ணதாக சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதிமுகவோட திட்டங்கள் மட்டும் இல்லை, பாஜகவோட மத்திய அரசு திட்டங்கள்ல கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் கொடுக்கறதாக சொல்லி இந்த மாதிரி மக்களை வந்து நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அங்க படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தெரியும், இந்த நீட் ஃபர்ஸ்ட் அவங்கன்னா ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமாத்தினது யாரு? திமுக. அதே மாதிரி அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் கூட போயிட்டு என்ன சொன்ன, மேடையில ஏறி என்ன சொன்னாரு, எனக்கு தான் ரகசியம் தெரியும், ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யும், அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க எப்படி 7.5% இடஒதுக்கீடு அவங்க கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி அதெல்லாம் வந்து வெறும் பொய் மட்டும்தான். ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயம் வந்து நீட்டு தேர்வு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க திமுக எப்படி தான் பொய் பிரச்சாரம் பண்ணாலுமே அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னதான் பொய் பிரச்சாரம் பண்ணும்போது ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களுக்காகவே 7.5% வந்து கொண்டு வந்தது மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரி கட்டி கொடுத்தது கூட மாணவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக என்னதான் ஸ்டிக்கர் ஓட்டினாலும், இன்னொருத்தரோட முதுகுல சஃபாரி ஓட்டினாலும் அது வந்து நிலைச்சு நிற்காது. இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உண்மைன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் தான் நான் சொல்லுவேன். அப்படின்றீங்க. ஆனா இன்னொன்னு தெரியுங்களா, இது வரைக்கும் நீங்க சொல்றீங்க தெரியும் தெரியும் தெரியும்ட்டு, ஆனா அதை தெரிய வைக்குவதற்காக அதிமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்துதா? கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அப்பேர் ஒரு நல்ல பணிகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. எங்களோட இளைஞர் அணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர் அணி போயிட்டு எல்லா மாணவர்களை அணுகி எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்களோட மகளிர் வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்க போராட்டத்திலையும் எல்லாத்துலயும் நாங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். வேற எந்த கட்சியும் பேசுறது இல்ல. முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான்
தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கவங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் கூட சட்டசபையில பல இடத்துல வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாலுமே டிவியை துண்டிச்சு விடுறத வந்து ஒரு வழக்கமா திமுக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லாமே வந்து மிஸ்கால்குலேட் ஆகி போகுதே தவிர, இந்த டிவிக்காரங்களும் ஜேர்னலிஸ்டும் சில பேர் வந்து இது வந்து திமுகவுக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய சில சேனல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு மேனிபுலேட் பண்றாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்றீங்க எங்க இதுலயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் போராட்டன்ற. ஆனால் பெரும்பாலானவர்கள் அரசியல் நோக்கரும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களும் சரி, யாரும் சரி, எல்லாமே 40 வயதுக்கு மேற்பட்டவர் தான் அங்க இருக்கிறாங்க, இளைஞர்களே இல்லைன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுவும் யார் சொன்ன குற்றச்சாட்டு? இந்த குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக போன்ற ஆட்கள். அது வந்து நீங்க ஏன் சொல்றீங்கன்னா அவங்களோட பையன் உதயநிதி அவர்களை வந்து அவரை ஒரு இளைஞராக காட்டி, அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா காட்டி அவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அவருக்கு பின்னாடி வந்து இளைஞர் பட்டாளம் இருக்கு, அந்த மாதிரிலாம் அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க சைட்ல இளைஞரும் கிடையாது, அதுவும் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெண்மணி வந்து எனக்கு லேப்டாப் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து லேப்டாப் கிடைச்சனால தான் என்னால் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து எங்க கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களை பாஸ் பண்ண வச்சது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர் இல்லாம இது நடந்திருக்காது. நாங்க இந்த அடுத்த லெவலுக்கு நாங்க போயிருந்திருக்க மாட்டோம். இல்லைன்னா நாங்க அதே கிளாஸ்ல உட்காந்துட்டு நாங்க மீண்டும் படிச்சிருப்போம். பல மாணவர்களுக்கு இந்த உண்மைகள் தெரியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, நீங்க மகளிர் அணியிலும் இருக்கிறீங்க, துணை செயலாளர் இருக்கின்ற. ஆனால் கடந்த 2019, 2021, 2024 இந்த தேர்தல் எல்லாம் மகளிர், பெரும்பாலான மகளிர் திமுகவுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. எப்பயுமே மகளிரினாவே அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் உரியது. அப்படி இப்ப மரமாற்றம் ஆயிட்டு இருக்கே. 2021 அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தது வந்து திமுக. அதாவது நம்ம கொண்டு போய் விடுறதோட எல்லாம் மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்ம வந்து வெறும் டிராமா பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் எப்படி பாதிப்பு இருக்குன்றது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து என்ன பண்ணனாங்க, இன்னைக்கு நாங்கள் சொன்னனால தான் சிபிஐ விசாரணைக்கு வந்து இது போச்சு, அஜித்குமாரோட கொலை வழக்கு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விஷயத்திலையும் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தினாலதான் அந்த பிரச்சனை வந்து சிபிஐக்கு மாறுச்சு. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையும் அவங்க வந்து எப்படியாவது மூடி மறைக்கணும், இது வந்து பிரச்சனை பெருசா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பண்றாங்க. யார் அந்த சார், அது லாஸ்ட் வரைக்கும் உங்களால கொண்டு வர முடியலையா மேம்? ஆட்சிக்கு வந்தா நாங்க கொண்டு வந்து யார் அந்த சாரோ நாங்க வந்து ஜெயில போட்டு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குவோமோ அது கொடுப்போம் நாங்க. சார், நீங்க சொல்றீங்க அதே அண்ணா பல்கலைக்கழக நடந்த பாலியல் வன்முறையும் சரி, நந்தனம் காலேஜில் நடந்த பாலியல் வன்முறை சரி, அதே திமுகவை சேர்ந்தவர் தான் அதில் ஈடுபட்டு இருக்கார். அப்படி இருக்கு. அதுவும் நந்தனம் காலேஜில் இப்ப நடந்தது. தேர்தல் சமயத்தில் எத்தனை பேருக்கு தெரியல மேம்? அது சரியாக எதிர்கட்சியான எடப்பாடி கொண்டு போல. அது வந்து இப்ப முழுக்க அதுதான் சொல்றேன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு சொன்னாலும் அது வந்து இன்னைக்கு வந்து முழுக்க எல்லா சேனலும் இன்னைக்கு வந்து கையில வச்சுக்கிட்டு நிறைய காசு சம்பாதிச்சிட்டாங்க. இந்த 4.5 வருஷத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ காசு சம்பாதிச்சிட்டாங்க. ஊழல் காசு, எல்லாம் ஊழல் காசு தலைவிரிச்சு ஆடுது. முதலீடுன்ற பேர்ல வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த காசெல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எதுக்குமே கிடையாது, பதில் கிடையாது அவங்க கிட்ட. அந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னா இந்த பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து அந்த பெண் வந்து எல்லா சேனல்களையும் வந்து கையாண்டு மோனோபோலி பண்றாங்கன்றீங்க. மோனோபோலி, எஸ், மோனோபோலி, கம்ப்ளீட் மோனோபோலி. இன்னைக்கு வந்து எந்த விஷயங்களும் எதிர்கட்சி தலைவர்கள் எது கொண்டு வந்தாலுமே ஐயா எடப்பாடியார் எது சொன்னாலுமே வெளியில போக விடாம பண்றது வந்து
இந்த திருட்டு திமுக மட்டும்தான் அப்படி நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க தெருவுல இறங்கி போராடவில்லை எதிர்க்கட்சி தலைவரான இது இவ்வளவு இது எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா நேத்திக்கு மகளிர் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களும் சரி, குஷ்பு அவர்களும் சரி, வளர்மதி அக்கா அவர்களும் சரி, வானதி அக்கா அவர்களும் சரி, எல்லாருமே மேடையில நின்று நேத்திக்கு போராடி இருக்காங்க. ஆனா பெரிய லெவல்ல இது இல்லையே. ஏன்னா ஏன் பெரிய லெவல்ல இல்லைன்னா நம்ம சேனல்ஸ் அந்த மாதிரி காட்ட மாட்டேங்குது, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க திருப்பி நீங்க ஏன் பெரிய லெவல்ல பண்ணல, ஏன் பெரிய லெவல்ல பண்ணல, அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுது, ஆனா சேனல்ஸ் வந்து அது வந்து மூடி மறைக்கணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கரூர்ல வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஜேர்னலிஸ்ட போட்டு அடிச்சதுக்கு இன்னைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அந்த எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அது ஆளுங்கட்சி எம்எல்ஏ அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் அந்த யூனியன் என்ன பண்ணுறாங்க? யாராவது போய் போராடினாங்களா? அந்த யூனியன் ஹெட் யாருங்க? எல்லாமே திமுகவோட ஆட்கள், திமுக கையில எல்லாமே வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் மொனாப்போலி தான். நீங்க சொன்னது கரெக்டு தான். கம்ப்ளீட் மொனாப்போலியில போயிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவும் எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுச்சுன்னா கூட நம்ம வாயை மூடிக்கிறோம், நம்ம போராட முடியல. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் மேலே ஏறுச்சுன்னா கூட நம்ம வாயை மூடிக்கிட்டு உட்கார வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேஷன், ஏன்னா யாராவது போராடியாச்சுன்னா அவங்களுக்கு உடனே பாதிப்பு, உடனே ஜெயிலு, போராடுறவங்களுக்கு ஜெயிலு. தூய்மை பணியாளர்களை போட்டு எப்படி கொடுமைப்படுத்தினாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். இதே டீச்சர்ஸ், அரசு ஊழியர்கள் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது போராடினார்கள் இதே கோரிக்கை வைத்து. அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து நான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன்னு சொன்னார். ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் இப்பொழுதும் போராட்டம் எங்கேயாவது அவர்கள் போராடுகின்ற களத்துக்கு போய் சென்று உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன், நான் முதல்வராக இருக்கும்போது உங்களுடைய குறைகளை தேக்கிறேன் என்று ஏதாவது சொல்லியிருக்க உறுதி வச்சிருக்க? எதுவுமே எல்லா எக்ஸ் மினிஸ்டர்ஸும் அவங்க கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு சாதகமாக என்னென்ன செய்ய முடியுமோ, உங்களுக்கு நிரந்தர வேலையோ எதுவோ நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் செய்வாங்க. நீங்க வந்து நம்பி ஐயா எடப்பாடியார் அவர்களை, அவர் எத்தனை மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஐயா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரைட் மேம், எக்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் சொல்றேன். அங்க போய் களத்துல போய் போராடி நம்ம டிராமா பண்றதுதான் போராட்டம் கிடையாது. நாங்க வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன சாத்தியமான விஷயங்களை நாங்க செஞ்சு காட்டுறோம் தானே சொல்றாங்க. அது ரைட். நீங்க ஆட்சி மாற்றம் சொல்றீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் 3% தான். அப்படி இருக்க இப்ப அதை நாம் ஈடுகட்டணும், நமக்கு அதிகமான வாக்கு சதவீதம் கொண்டு வரணும். அதுக்கான நடவடிக்கை ஏதாவது நீங்க கொஞ்சம் யோசிங்க. 30 லட்சம் நீங்க வந்து அதுதான் நீங்க மீடியா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை 30 லட்சம் மூட்டைகள் வந்து அரிசி வந்து வீணா போன போது ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேரில் போயிருக்காங்க. ஓகேங்களா, விவசாயிகளுக்கு அத்திக்கேடு அவினாஷி திட்டம் இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை தான் பாராட்டுறாங்களே தவிர வேற யாரையும் பாராட்டல. இன்னைக்கு மாணவர்கள் அனைவருக்குமே தெரியும் இன்னைக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரி, 12 மருத்துவக் கல்லூரி, ஆமா, இந்த எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அத்தனை விஷயமும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல, வடகிழக்கு பருவமழையும் போது டெல்டா பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து விட்டது. அது அங்கே போய் போராடினார். ஆனால் அது பெரிய லெவலில் போச்சு. விவசாயிகள் இப்பொழுது அதிமுக பக்கம் வருவதாக சொல்றாங்க. அப்படி இருக்க இந்த போராட்டங்கள்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பாக உறுதியா இருக்கும் இல்ல, வெற்றி உறுதியா இருக்கும் இல்ல. தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும் சரி, டிஎன்பிஎஸ்சியோட விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. எக்ஸாம் விஷயத்துல இந்த மாதிரி ஏமாற்றம் முழுக்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இது வரைக்கும் தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி அதுல இவ்வளவு தள்ளி போனதே கிடையாது. அதை எவ்வளவு பெரிய
போராட்டமாக எவ்வளவு பெரிய இதுவாக கொண்டு போயிருக்கணும். ஏன் வெறும் அறிக்கையிலேயே முடிச்சிட்டாரு? அறிக்கை இல்லை சார், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அவங்க டிஎன்பிசி அவங்களோட அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வஞ்சனை செஞ்சது யாரு, திமுகன்றது அவங்களுக்கு தெரியுமே. அரசியல் வந்து முறையாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு, ஓகேங்களா? முறை இல்லாம செய்யறது வந்து அது அரசியல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இப்ப ஆட்சியில வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான், அதுதான் அது முறையான அரசியலே கிடையாது. அவரு முறையாக வந்து ஒரு அரசியல் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவர் எடுத்து போயிட்டு இருக்காரு. சோ கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைறாருன்ற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க தவிர்த்துக்கணும். இல்ல இல்ல, அவ்வளவு குற்றச்சாட்டு இந்த ஆளுகின்ற அரசாங்கம் மீது இருக்கு. ஏன் அந்த பொன்னான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை? சார் எல்லாமே நடக்கும், நீங்க எல்லாமே ஓவர் நைட்ல நடக்கும்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே நடக்கும். இப்ப நாங்க எதிர்கட்சியில இருக்கோம், இப்ப பவர்ல எதிர்கட்சி. ஆனா எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது இதே ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எப்படி செயல்பட்டார்? பம்பரமாக செயல்பட்டார். ஒண்ணும் இல்லாத விஷயத்தை, மூணே விஷயம் தான், ஒண்ணும் இல்லாத விஷயம் சொல்லாதீங்க. அதுவும் நடந்த மூணு விஷயம் தான். அதை வச்சு ஆனா இந்த ஆட்சியில் பல அலங்கோலம் இருக்கிறது. அதை எடப்பாடி அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு. உங்களோட குற்றச்சாட்டு சார், அது வந்து மக்களோட குற்றச்சாட்டு, அது கிடையாது, ஓகேங்களா? மக்கள் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்காங்க. இது முறையான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நாங்களும் வந்து திமுக மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு வந்து ஆட்சியில் உட்காரணும் அவசியம் கிடையாது. நீங்க திருப்பி வந்து உங்களுக்கு டிராமா தான் முக்கியமா இருக்கே தவிர மக்களோட வழி உங்களுக்கு முக்கியமா படல. அதுக்காக தான் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு, அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்பொழுது திமுக எடுக்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் பேசும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திமுக அந்த கூட்டணியில சண்டை, அந்த கூட்டணியில எப்படி, இதுக்கெல்லாம் கை கொடுக்கிற மீடியா. கரெக்ட் தானே? அது மடைமாற்று இருக்குது, மக்களிடம் செல்லாம மீடியா கை கொடுக்குது சார். அதுதானே ராஜதந்திரம், அதுதானே சாணக்கியத்தனம். அது சாணக்கியத்தனம் இல்ல, அதுக்கு பேரு வந்து துரோகம், மக்களுக்கு செய்யற துரோகம். அது நீங்க சாணக்கியத்தனம் சொல்லாதீங்க. இது கிரிமினல் மைண்ட் தான் அப்படி செய்வாங்க. அந்த மாதிரி இல்ல, மக்களிடம் சென்று போய் சேரக்கூடாதுன்ட்டு தானே இது கிரிமினல் மைண்ட். அப்படி கிரிமினல் மைண்டட மாதிரி நாங்க செயல் பண்றதுக்கு நாங்க ரெடி இல்ல சார், ஓகேங்களா? அது கிரிமினல் மைண்ட். அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாதீங்க. இட் இஸ் பியூர் துரோகம் ஃபார் பீப்புள். நாங்க வெறும் நாடகம் பண்ணிட்டு, அதனால தான் மீடியாவும் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு பெரிய துரோகம் செய்யறது வந்து மீடியா. ஆமா மேம், இந்த ஆட்சியில் அலங்கோலம் தான் பட்டுட்டு இருக்காங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கொஞ்சமாவது மீடியாக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்கள் மீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறது இல்ல சார். நீங்க 2025 ஏப்ரல் 10 ஜனவரி 2026 வரைக்கும் எந்த கூட்டணியும் வரல, யாரும் வரல, எதுவும் வரலன்ட்டு பெரும் பிரச்சாரம் நடந்தது. இதுக்கு கூட்டணிக்கு கொண்டு வரும் கட்சிகளுக்கு ஏதாவது எடப்பாடி ஏதாவது செஞ்சிருக்காரா? இப்ப அன்புமணி வந்திருக்காரு, டிடிவி தினகரன் வந்திருக்காரு. இப்போ செய்யணும் சார், கூட்டணிக்கு கொண்டு வரணும் இல்ல, வாக்கு சதவீதம் கொண்டு சார். அது யாருடைய முயற்சியால் வந்தார்கள்? யாரோட முயற்சின்னு உங்களுக்கு யாராவது போன் பண்ணி சொன்னாங்களா? அமித்ஷா தான் பண்ணாருன்னு சொன்னாங்களா? இல்ல யாரோட முயற்சியில வந்தாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்க வாயாலே வந்துருச்சு அமித்ஷா. இல்ல இல்ல, அது வந்து இவங்க கட்டுற பிம்பம். இங்க வந்து சிவி சண்முகம் அண்ணா வந்து பிஎம்கே கொண்டு வந்தாரு, அதிமுக தான் கொண்டு வந்துச்சு. எல்லார் கூடயும் அதிமுக பேசிட்டு இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில வரணும்னு தான் பாக்குறாங்க. இது வந்து நீங்க வந்து இண்டி கூட்டணி, இப்ப திமுக வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்குது இப்போ தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல, ஓகேங்களா? இங்க வந்து என்டிஏ கூட்டணி, அது புரிஞ்சுக்கோங்க நீங்க. அது ஃபர்ஸ்ட் ரைட் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான்ன்றது திமுகவுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட இன்னைக்கு வந்து நீங்க சர்வே எடுத்து பாருங்க சார். சர்வேல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் லீடிங்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு முதலமைச்சரா வேணும்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து பாக்குறது திமுக என்ன சொன்னாங்க, தாவேக என்ன சொன்னாங்க, திமுக தாவேக என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன சார்? அதிமுக பத்தி பேசாத ஒரு நாளே கிடையாது. அதிமுக வந்து என்டியோட கூட்டணி போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அது கதறிட்டு இருந்தாங்க, ஐயோ மோடியோட கை வச்சுட்டாங்க, கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க, அமித்ஷா கூட போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அமித்ஷாவோட அப்படி பண்ணிக்கிட்டாங்க, அதிமுக அங்க போச்சு, அதிமுக இங்க வந்துச்சு, அப்படியே வந்து ஒரு பின்னாடியே கேமரா பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே செஞ்சது திமுக தானே. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சேனலும் நீங்க எடுத்து பார்த்துட்டு நீங்க வந்து அதிமுக பத்தி பேசாத நாளே கிடையாது.
ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சும்மா வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க எனக்கும் வந்து தாவேக்காக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? தாவேக்கா எங்க இருந்துச்சு? கரூர் விஷயத்துல எங்க நடந்த போது தாவேக்கா எங்க போச்சு? தூங்கிட்டு இருந்ததாங்க. 7 நாள் கழிச்சு வெளியில வந்திருக்காங்க. ஓகேங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் வார்த்தைக்கு காப்பாத்தினாங்க அந்த இடத்துல. அதே எடப்பாடி அவர்கள் தான் விஜய் தன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கொடியை அவங்க தாவைக்க கொடியை பார்த்து விட்டு பிள்ளையார் சூழி போட்டு விட்டார்கள் சொன்னார்கள். இப்பொழுது ஆவாத போச்சா ஊழல் கட்சி என்று சொன்னவுடன் சார் டைம் இருக்கு சார், இன்னும் எப்ப வேணா கூட்டணி மாறலாம். நீங்க வந்து தாவேக்கான்ற ஒரு விஷயம் வந்து அவங்க அரசியலே தெரியாத கட்சி. அங்க எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, எத்தனை கேண்டிடேட் பண்ணிருக்காங்க. உனங்க புசி ஆனந்துக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா, இல்லைன்னா வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு ஓட்டு போடுவாங்களா? இந்த மாதிரி ஃபேஸஸ்ல அவங்கள பார்க்க நம்பிக்கை கூடியவர்களா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். யாருமே போட மாட்டாங்க. சொந்த கட்சிக்காரங்க தாவேக்கால இருக்கிறவங்களே வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸே எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற ஃபேன்ஸ் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர யாருமே வந்து புசி ஆனந்துக்கோ ஆதவ் அர்ஜுனுக்கோ ஓட்டு போட மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சி வந்து நல்ல நிர்வாகம் தெரிஞ்ச கட்சி, நிறைய விஷயங்கள் கொடுத்த கட்சி, எத்தனையோ விஷயங்கள் கொடுத்த கட்சி. அப்படி இருக்கும்போது எல்லாமே இங்க இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் சரி, ஒவ்வொரு எம்எல்ஏஸும் சரி, இங்க போய் மக்கள் மத்தியில எப்படி போய் சந்திக்கிறாங்க, மக்கள் கிட்ட எப்படி போய் அணுகுறாங்க, எத்தனை பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து கரூர் விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் நேர்ல போயிட்டு எத்தனை பேர் அந்த அங்க இருக்கிற குடும்பங்களை போய் பார்த்து அவங்க இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிறது தெரியாது. கள்ளக்குறிச்சி இல்ல சார் தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க காதை மூடிக்கோங்க சார். உங்க क्वेश्चंसே அப்படிதான் இருக்கு. காதை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க கேக்குறீங்க. டு நாட் நீங்க காதை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட பிரச்சனை சார். அது மீடியாவோட பிரச்சனை. அது மீடியாவோட பிரச்சனை. இது எங்க பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை நாங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விஷயம் நடக்கும் போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ தான் கொண்டு வந்தாங்க. அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காகவே அங்க நின்னுட்டு இருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தாவேக்காவை பாத்தீங்க? எந்த இடத்துல வீட்டு விட்டு வெளில வராரா? யார் மக்களை சந்திக்கிறாரா? எத்தனை பேரை போய் பார்க்கறாரு அவரு? சொல்லுங்க நீங்க அதை ஃபர்ஸ்ட். ரைட். நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி அமைக்காமல் வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றது. உதாரணம் 2016 சட்டமன்ற தேர்தல். உண்மையில உன்னம் கேட்டா இந்த திராவிட ஆட்சியில் அதிக ஆண்டுகள் அதிமுக ஆண்டு இருக்கிறது. எப்பயுமே 5 வருஷம் போயிடுச்சு. அடுத்தது நான் ஒண்ணே சொல்றேன் சார், மக்களுக்கு ஒரு நல்ல சிஎம் யாருன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். நல்ல ஆட்சி கொடுக்க முடிஞ்ச ஒரு கட்சி எதுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யார் வந்து சும்மா நம்ம ஃபேன்ஸு நம்ம வந்து நம்மளுக்கு காப்பாற்றுவார், படத்தில் நடிக்கிற மாதிரி நம்மளை காப்பாற்றுவார்லாம் அதெல்லாம் இங்கே நடக்காது. ஓகேங்களா? திமுக போடுகின்ற நாடகம் எடேப்படாது. நீங்க வந்து இன்னைக்கு யார் எதிராக இருக்காங்களோ இல்லையோ மக்களே வந்து இன்னைக்கு திமுகக்கு எதிராக இருக்காங்க. வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எங்க பக்கத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு வந்து மக்களே விழிச்சாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு வேண்டாம் இந்த திருட்டு திமுக. இந்த ஒரு குடும்பம் மட்டும், நம்ம ஒரு குடும்பத்துக்கு இந்த மன்னர் ஆட்சியில நாங்க யாரும் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி இருக்கும்போது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தான் இது கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண. அதாவது நீங்க சொல்றீங்க 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைமைக்கு 2026 வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க வந்து இந்த டேட் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எப்படி எப்படி யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க, யார் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கிற பல மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் கூட அந்த ஒரு குடும்பத்துக்கு அடியில் நம்ம வந்து அடிமையாக இருக்கணுமான்ற ஒரு தாட் வந்துருச்சு. அவங்களே வந்து அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் சும்மா அவரோட ஃபேன் பேஸ் வச்சு அவருக்கு மட்டும் ஃபேன் இல்லை சார். இன்றைக்கி வந்து எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஃபேன் இருக்குது. யார் வந்தால் கூட்டம் வரும் போகும். இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு இன்னொரு மக்கள் நீதி மையம் தான். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதோட நம்ம வந்து அது வந்து அவர் ஏதோ வந்திருக்காரு, அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, அவர் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து நாளைக்கெலாம் அவர் சிஎம்லாம் ஆக முடியாது. ஓகேங்களா? அவருக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது அதுக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ
இந்த திமுகவின் 5 ஆண்டுகள் அலங்கோல ஆமாமா, ஆட்சியால் இது நீங்க வந்து இந்த ஃபேன்னால நான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் எல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை. அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் தான் முதல்வராக வருவார் என்று உறுதியாக சொல்றீங்க? அடிச்சு சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன். இவங்களுக்கு வந்து யார் கூட்டணிக்கு தலைவர், யாருக்கு கூட்டணிக்கு தலைமை, இவங்களுக்கு புரியாம, அரசியல் புரியாம இவங்க உளறிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம வந்து என்டிஏ கூட்டணியோட தலைவர் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள், இந்தி கூட்டணியோட தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது ஞாபகம் தமிழகத்துக்கு. அதனால இந்த குழப்பம் வேண்டாம். அவங்களுக்கு புரியாம அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கலந்துட்டு வரும்போது தான் தெரியுது, ஐயோ நம்மளுக்கு இந்தி கூட்டணி தேவை அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக வந்து அவங்களோட ஆட்டம் வந்து இப்போ இனி அடங்கிடும். அவங்களுக்கு என்ன அந்த ஆட்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி தாவேக்காக்கு ஒரு கூட்டணியும் இல்லாமல் அவர் வந்து ஒரு தவறான பாதைகள், அவங்க கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்த எல்லாம் தத்துக்குட்டிகள் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, தவறாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொள்கை அது இதெல்லாம் கொள்கை பிரச்சனை எப்போ வரும்னா, கொள்கைக்கு பிரச்சனை வந்தால் தான் கொள்கை பிரச்சனையை தவிர அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு எப்போவுமே வந்து முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம். அப்படி இருக்கும்போது கொள்கைக்கு இங்கே பிரச்சனை அவ்வளோ பெருசாக சீக்கிரம் வராது, வரவும் விட மாட்டாங்க. இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர விட்டதில்லை. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான பாதையை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும். கூட்டணின்னு வரும்போது கோல்கேட்டோலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வின் பண்ணுற இதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தாவேக்காக்கு வந்து அந்த தலைவருக்கு வந்து அது புரிதல் இல்லைன்னா அது அவரோட பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி கண்ணிலே தெரியலன்னா, இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னோட ரோல் மாடல், புரட்சி தலைவி அம்மா தான் என்னோட ரோல் மாடல்னு அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து யார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மீடியாக்காரங்க காட்ட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து போராடல அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி மக்கள் முடிவுப்பட்ட ஒரு விஷயம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான். ஓ, இறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியார் முதல்வர்னு சொல்கிறீங்க. பார்க்கலாமே இன்னும் 2 மாதங்களுக்கு. மிக்க நன்றிங்க. நன்றி.